ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதாரோட ஃப்ரண்ட் நெக் டிசைன் எப்படி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாமா? அதுக்கு கேன்வாஷ் எடுத்துக்கோங்க. கேன்வாஷ் எடுத்துகிட்டு 2.25 இன்ச்சு வந்து அகலம் வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்து 6 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம எல்லா சைடும் அளவு எடுத்துகிட்டு நேராக எப்போதுமே நம்ம எப்படி கழுத்து வெட்டுவோமோ அதே மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து நமக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அதை நம்ம வரைஞ்சிக்கிறணும். இன்றைக்கி நான் என்ன வெட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த நெக் வந்து சிம்பிளாக இருக்கும், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஈஸி தான், ரொம்பலாம் சிரமம் கிடையாது. இப்போ அதோட அகலம் அந்த சைடு வரத்துக்கு நம்ம 2 இன்ச் எடுத்துக்கிறோம், சரிங்களா? இது வந்து இப்போ நம்ம இது பண்ணது கழுத்தோடது, இது எக்ஸஸாக வெட்டுறது. இப்போ தான் நம்ம டிசைன் வந்து மேக் பண்ண போகிறோம், சரிங்களா? அதே மாதிரி 2 இன்ச்சு எடுத்துக்கிட்டு கீழே அதுலேருந்து கரெக்டாக ஒரு 6. ஸோ 6 + 6 வந்து நம்ம வந்து 11 அந்த சுடிதாரோட லென்த்து அந்த இதுக்கு வந்துடும், சரிங்களா? பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக தைச்சிடலாம். அதே மாதிரி இங்கிட்டும் 2 இன்ச் எடுத்துகிட்டு நம்ம இந்த ரெடிமேட் சுடியெல்லாம் எடுக்கும்போது ஒரு நெக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நெக் பேட்டர்ன் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம், சரிங்களா? உங்களுக்கு இதில் நிறையா டிப்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து நீங்கள் அதே மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சைடில் வெட்டியிருக்கோம்ல, அதாவது நம்ம அளந்து நம்ம கோட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, எந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதிலே நம்ம கரெக்டாக வெட்டிக்கிட வேண்டியதுதான். இப்போ நான் வந்து இது ஏன் 2.25 இன்ச்சு கீழே 6 மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. இதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போதும் எப்படி கழுத்துக்கு வெட்டுவீங்க அப்படிங்கிறத வச்சு வெட்டிக்கோங்க. ஒரே ஒரு டிப் என்னென்னா, கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க, ஷோல்டர் அகலமாக இருக்குன்னா 2 எடுக்காமல் 2.5 எடுங்க. 2.5 எடுத்து நீளம் வந்து 6 வைக்காமல் 6 வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போது நம்ம அந்த வேக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து துணிக்கு கீழே வச்சுட்டு துணியோட நெகட்டிவ் சைடு, அதாவது உள்பக்கம் வந்து 2 இதோட உள்பக்கம் அதோட வேக்ஸ் இருக்க சைடு 2ஐயும் வச்சு நம்ம இது மாதிரி அயன் பண்ணிக்க போகிறோம். இது வந்து சுடிதாரோட பேண்ட் கிளாத்து, சரிங்களா? பேண்ட் கிளாத்தை வச்சு தான் நம்ம இந்த டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கோம். நல்லா ஒட்டுற அளவு வரைக்கும் நல்லா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடுங்க. அதே மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அந்த துணி இருக்கு இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு கேன்வாஸ் வெட்டியிருக்கோமோ அதோட மட்டும் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மூலையில் வளைவில் கட் பண்ணும்போதெல்லாம் பார்த்து கட் பண்ணணும். கேன்வாஸோடு சேர்த்து வெட்டிடக்கூடாது, அப்புறம் டிசைன் மாறிடும். இந்த நெக்கு எவ்வளோ ஈஸி, அதே மாதிரி ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங், ஒரு சாதாரண ஒரு சுடிதார் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரும் இந்த மாதிரி டிசைன் நீங்கள் தைக்கும்போது. இது வந்து பூனம் கிளாத்து, அதில் இந்த மாதிரி தைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான், ஆனால் கொஞ்சம் நீங்கள் நல்லா பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நீட்டாகவே தைச்சிடலாம். இப்போது நம்ம இதுக்குன்னு லைனிங், இது வந்து சுடிதாரோட லைனிங் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழ் பார்ட் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஒரு மடித்து அடிச்சுக்கிறோம். ஆல்ரெடி நான் வந்து சுடிதார் ஃபுல்லாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் புதுசாக இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து இதே மாதிரி தைங்க. இப்போ நம்ம கீழ்ப்பாகம் அடிச்சிட்டோமா, இப்போ வந்து நம்ம லைனிங்கையும் சுடிதாரோட நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல சுடிதார் கிளாத்தை, அதையும் நம்ம சேர்த்து வந்து தைச்சிக்க போகிறோம். அதாவது நெக் இதில் வெட்டக்கூடாது. ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெக் வந்து நம்ம வெட்டி ஆல்ரெடி வந்து வச்சுருக்கோம். நெக் வெட்டி தான் நம்ம அந்த பேண்ட் கிளாத்தோடு போட்டு அயன் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அதனால் அதுதான் நம்மளோட கழுத்துக்கான அளவுகள், சரிங்களா? இது வந்து சும்மா கழுத்து வெட்டாமல் அப்படியே நம்ம ஃபுல்லாக ஒரு மூட்டிக்கிற வேண்டியது தான். இப்போ நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி தைங்க. ஏன்னா இது வந்து பூனம் வந்து எப்போவுமே கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு தைக்காதீங்க. அது தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். எப்போவுமே காட்டன்னா வந்து ஓகே, நம்ம அது கரெக்டாக எப்படியும் நம்ம தைச்சிடலாம். ஆனால் பூனம் அங்கிட்டு நொல்லுன்னு போயிட்டுருக்கும் இல்லையா, அதனால் நம்ம வெட்டும் போதே கொஞ்சம் பார்த்து தான் வெட்டணும். இதுலேயுமே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஆனால் இது பரவாயில்ல. ஏன்னா இதில் எந்த டிசைன் எதுவும் இல்லை, இது சும்மா ரஃப்பான ஒரு சுடிதார் தான். ரொம்ப இதில் எப்படி சொல்கிறது, இந்த கீழேருந்து மேலே ஒரு செடி பூ அந்த மாதிரியெல்லாம் எந்த டிசைன்ஸும் கிடையாது, சும்மா ரேண்டமான டிசைன்ஸ் தான். நம்ம நெக்கும் இதில் நம்ம பார்த்து வெட்ட போகிறதில்ல, ஏன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் லைனிங்கையும் கிளாத்தையும் மட்டும்தான் நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம், சரிங்களா? இப்போது ஒன் சைடு தைச்சிட்டோம், இது அடுத்த சைடு. இது வந்து இந்த மாதிரி இன்னொரு சைடு வந்து நம்ம தைக்கும்போது சில பேர் வந்து திருப்பிட்டு தைப்பாங்க. அதாவது எப்படின்னா,
அப்படியே திருப்பிட்டு நம்ம அந்த அந்த ஓரம் அடித்தோம் இல்லையா, அதே மாதிரி அடிப்பாங்க. அதாவது லைனிங் கீழே இருக்கும், அப்புறம் துணி வந்து மேலே இருக்கும், அந்த மாதிரி தைப்பாங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்டான இருந்தால் அது மாதிரி செய்யலாம். ஆனால் இது வந்து இது தெரியாது இல்லைங்களே, ஏன்னா இது பூணும்ல, அதனால் ரொம்ப இழுத்துறாமல், ஏன்னா இது கிராஸ்லாம் கிடையாது, ரொம்பலாம் இழுக்க தேவையில்லை. அப்படியே வச்சு நம்ம லைனிங் அந்த ஷேப்புக்கு மட்டுமே நம்ம அப்படியே லைட்டாக மட்டும் இழுத்து இழுத்து விட்டுட்டு நம்ம இந்த சைடும் அதே மாதிரி அடிச்சிட வேண்டியதுதான். இப்போது நம்ம எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ரொம்ப இருக்காது, இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு, இப்போது நம்ம அந்த கேன்வாஸில் டிசைன் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதோட சென்ட்ரு பாயிண்ட் இருக்குல்ல, அதையும் கட் பண்ணிவிட்டு, சுடிதாருக்கும் அந்த ஷோல்டர் மட்டும் நம்ம மறக்காமல் தைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒன்றா நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா? வச்சுட்டு இப்போது சென்ட்ரு ஓட்டு ஏன் இதை நம்ம தைச்சிக்கிறோம் அப்படின்னா, எங்கிட்டும் விலகாது, அப்படியே இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ அந்த 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 முனை இருக்கு இல்லையா, அதில் மட்டும் லைட்டாக, ரொம்ப ஓட்டிடக்கூடாது, ஷேப் மாறிடும். அதனால் அது வரைக்கும் மட்டும் நம்ம ஓட்ட போகிறோம். சரிங்களா? இப்போது அதை அடிச்சுட்டு இப்போ தான் நம்ம வந்து கழுத்தோட நம்ம என்ன ஷேப்பில் வெட்டியிருக்கோமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம ஓட்ட போகிறோம். பார்த்துக்கோங்க, இழுக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, எப்படி இருக்கோ அப்படியே அடிக்கணும். இது ரொம்ப சிம்பிள். ஆனால் ஒரு சிம்பிளான ஒரு சுடிதாரை கூட நல்லா கிராண்டாக காட்டும். பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது இந்த சென்டரில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த கேன்வாஸோட ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக விட்டே கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சின்ன சின்னதாலாம் வெட்டி விடணும் இல்லையா, திருப்பணும்ல, அதுக்காக. அவ்வளோதான். இப்போ அந்த வளைவு வர இடத்துலலாம் நம்ம சின்ன சின்னதாக லைட்டாக கட் பண்ணி விடணும். செய்கிறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். இப்போ அந்த கீழே இருக்கல அந்த எட்ஜு, அந்த இடத்துலையும் நம்ம நேராக அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். பார்த்துக்கோங்க, தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து தச்சிடக்கூடாது, அதில் வந்து வெட்டிடக்கூடாது, சுத்தமாக பிரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம திருப்பிட்டோம்னா அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்துடுது பார்த்திங்களா. அவ்வளோதான். அந்த சைடெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும் பாருங்கள். எனக்கு வேறு எந்த டிசைனும் வேண்டாம், இது மட்டுமே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த சைடில் நம்ம வெட்டணும் இல்லையா, அது வெட்டாமல் அப்படியே நம்ம மடித்து கூட தைச்சிட்டு இதோட நம்ம தைச்சிருக்கலாம். இல்லை எனக்கு இதுக்கு மேலே ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா இப்போ நான் தைக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். அதே மாதிரி எங்கிட்டுமே மாறாமல் அப்படியே தைக்க வேண்டியதான். முடிச்சிட்டோண்ணா. அழகாக இருக்குதா பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டான ஃபினிஷிங் பாருங்கள். நீங்கள் என்ன தான் கிளாத்தில் ஹேண்ட் வாஷ் இல்லாமல் நீங்கள் வச்சு வெட்டி மாற்றினாலும் இவ்வளோ ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்காது. அதுவும் பூனத்தில் இந்த மாதிரி ஒரு நீட்னஸாக தைக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவு கேன்வாஸ் வச்சே நீங்கள் தைக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது அந்த சைடில் நம்ம அடிக்க போகிறோம். நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள், இழுக்கிறது எதுவுமே இருக்காது. அவ்வளோ நீட்டான ஒரு ஃபினிஷிங் லுக்கும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இழுக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அது லேஸு, அப்புறம் சென்டரில் சின்னதாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் பிடிக்கும். இப்போது நம்ம தைச்சது வந்து பேண்ட்டோட கிளாத்து, சரிங்களா. நம்ம வந்து டிசைன் எதில் வச்சோம், பேண்ட்டோட கிளாத்தில் டிசைன் வச்சுட்டு இப்போ அது மேலே சின்னதாக இது வந்து டாப்போட கிளாத்து, சரிங்களா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆல்ரெடி நான் இதே மாதிரி இந்த பேட்டர்னில் நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். அதாவது இப்போ நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா, இது மட்டும் வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். இப்போது நம்ம இதை வந்து சுடிதாரில் தைக்க போகிறோம், சரிங்களா. ஃபுல்லாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா தெரியாது. அதனால் ரொம்ப கொசன்னு வைக்காமல் ஒரு டீசெண்டான ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இதை வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இது வந்து கொஞ்சம் டல் கலராக இருக்கு இல்லையா, இதே வந்து நீங்கள் பிரைட்டான கலரில் இதை ட்ரை பண்ணும்போது இந்த டிசைன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக தைச்சிக்க வேண்டியதான். ஏன் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அடிக்கும்போது ஃபஸ்ட்டும் டபுள் தையல் போடுறேன், முடிக்கும் போது டபுள் தையல் போடுறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது இந்த மாதிரி இப்போ கட் பண்ணிடுறோம் இல்லையா, அப்போ அந்த பிரியுது. நம்ம கொஞ்சம் லேட்டாக தைக்கிறோம் அப்படின்னா பிரியுது. அதனால் நீங்கள் டபுள் தையல் போட்டுட்டு தைங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேன், இதுதான் எங்கிட்டுமே வேறு இடத்துல இது நான் வைக்கலை, இந்த இடத்துல மட்டும் வச்சா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த இடத்துல மட்டும் வைக்கிறேன். வீடியோஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு மேலே இதை ஷார்ட்டாக எனக்கு எப்படின்னு தெரியலை. ஏன்னா எப்போதும் தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து தானே செய்யணும். அதுக்காக தான் முடிஞ்சளவு வீடியோவை நான் வந்து ரொம்ப லென்த்து பண்ணாமல் இருக்க தான் நான் பார்ப்பேன். அப்படி பண்ணோன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ இவ்வளோ சீக்கிரமாகவே தைக்கலாம் அப்படிங்கையில் எடிட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அதனால் நான் கிட்டத்தட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்ட மாட்டேன், நான் இந்தளவு தான் நான் செய்வேன். இப்போ பாருங்கள், இந்த 2 சைடு மட்டும் நம்ம வச்சுட்டோம். இதில் எக்ஸஸாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணி விட போகிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன், யாராக இருந்தாலும் பிகினர்ஸாக இருந்தாலும் தைச்சிடலாம். எனக்கு வந்து எப்படி எனக்கு வந்து சுடிதாரில் டிசைன் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, ப்ளவுஸில் கூட வச்சிடுறோம், ஆனால் சுடிதார் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஏன் நம்ம இந்த மாதிரி வச்சு திருப்புறோம் அப்படின்னா, இதே வந்து நீங்கள் கட் பண்ணி சென்டர்லலாம் கழுத்து நீங்கள் கட் பண்ணி சில பேர் தைக்கும் போது அளவுகள் மாறும். இப்போ 9 இன்ச்சு எடுக்கிறோம், சென்டரில் நான் கட் பண்ணி மாற்றுறேங்கையில் அந்த ஒரு 1/4 இன்ச்சு போகும். அப்போது அந்த அளவுகள் மாறுது இல்லையா, இது மாதிரி நீங்கள் வச்சு திருப்பும்போது அளவு மாறாது. எப்படி டிசைனுக்கு டிசைனாகவும் இருக்கும், அளவும் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறது. அந்த மாதிரி கட் பண்ணியும் எப்படி நம்ம அளவு மாறாமல் தைக்கிறது அப்படிங்கிறதுக்கானதுக்கும் நான் கண்டிப்பாக சீக்கிரமே போடுவேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படிங்கன்னா அதில் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சின்ன சின்னதாக எப்படி ஈஸியாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் நிறையா சொல்லியிருப்பேன், நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இப்போது லேஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, வெட்டணும் இல்லையா, அதில் நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ தான் தைக்கிறீங்க அப்படின்னாலும் இது யூஸாக இருக்கும். இல்லை முன்னாடியே நல்லா தைக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது இல்லையா. நானும் அப்படி தான், நான் வீடியோ போட்டாலுமே எனக்கு இன்னமும் ஏதாவது ஒரு டவுட்டு இல்லாட்டி இதுக்கு என்ன மாதிரி டிசைன் வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நானும் சில வீடியோஸ் வந்து பார்ப்பேன். கண்டிப்பாக எனக்கு வந்து எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க செய்யும்போதே நமக்கு புரிஞ்சிடும். சின்ன சின்ன சந்தேகம் தானே இருக்கும். அதனால் நான் வந்து எப்போதுமே ஒரு வீடியோ போட்டால் அதை நான் ஃபுல்லாக பார்ப்பேன். இப்போ இந்த ஓரத்தில் நீங்கள் அடிச்சுக்கிறணும். நான் இது வந்து 2 லேயர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு லேயரோட ரெண்டாக தைக்கும்போது அது நல்லா இருந்துச்சு, அதனால் நான் 2ஆகவே தைச்சிக்கிட்டேன். கஸ்டமருக்கும் அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த சுடிதாரில் அவங்க எதுவும் வைக்க வேண்டாம், சிம்பிளாகவே நீங்கள் தைச்சி கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க என்னோடய ரெகுலர் கஸ்டமர், அதனால தான் சும்மா தைச்சி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் சரி இது சீக்கிரம் முடிகிற வேலை தான் அப்படின்ட்டு நான் இதை செஞ்சுருக்கேன். எப்படியும் நம்ம கழுத்துக்கு வந்து ஒன்று பைப்பிங் கொடுப்போம், இல்லைனா இந்த மாதிரி ஷேப் மாற்றி வெட்டி அதுவும் கேன்வாஸ் வச்சு தான் திருப்ப போகிறோம். ஸோ அதனால் முன்னாடி வச்சு திருப்புற நம்ம பின்னாடி வச்சு ஒரு டிசைனாக பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இதை நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு லேயர் முடிச்சிட்டோமா, அடுத்து இன்னொன்று கொடுத்து பார்ப்போம். இப்போ இது பார்க்கும்போது இதுவே நல்லா இருக்குது, நான் இன்னொன்று சரி கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன், நல்லா இருந்தது. பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து இந்த லேஸில் இந்த சுடிதார் ஃபுல்லாகவே லைட்டு க்ரீனு, அது லைட் க்ரீனும் இல்லை, இது ஒரு மாதிரியான க்ரீனாக இருந்துச்சு. எனக்கு அந்த கலர் பேர்லாம் தெரியலை. அந்த ஒரு க்ரீன் ஷேடோவிலே இருக்கிறதுனால இது வந்து நல்லா திக் க்ரீனாக நான் லேஸ் வச்சு கொடுத்தேன். இந்த க்ரீனில் வந்து சுடிதாரில் எதுவுமே இல்லை. ஆனால் இது மாதிரி வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. யூனிஃபார்மாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாமே நம்ம யோசிக்கிறது தான், டிசைன் எல்லாமே நம்ம யோசிக்கிறது தான். அதை கொசன்னு பண்ணாமல் நீட்டாக பண்ணால் எல்லா டிசைனுமே அழகாக இருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம்தான். எவ்வளோ ஈஸியாக தைக்கிறோம் பார்த்தீங்களா. அவ்வளோதான். இப்போது இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது இப்படி பண்ணாதீங்க, இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை சொல்லுங்கள். ஏன்னா அது மாதிரி சொன்னால் தான் நம்மளை சரி பண்ணிக்க முடியும். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பூனம் கிளாத்து, அதுவும் கலர் வேறு வேறு இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தது தான். அதே எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.